ட்ரம்புக்கு ஈரான் யுத்தம் ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு தான் சொல்லணும். அலி கமேனிய தட்டி தூக்கி இப்ப ஈரானோட மிகப்பெரிய அளவு கட்டமைப்புகள நெறைய உடைக்கிறார்கள். அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அமெரிக்காவுக்கு வெற்றி தான். ஆனா அமெரிக்கா சொன்னது என்ன? இந்த கமேனி கூட்டங்கள நான் விரட்டப் போறேன். மக்களாட்சிய உருவாக்கப் போறேன் அப்படின்னு சொல்லி தான் உள்ளுக்குள்ள இறங்குனாய்ங்க. 2வது அணு ஆயுத புரோகிராம்ல இருந்து ஈரான தூக்கி வீசப் போறேன்னாய்ங்க. 3வது அவர்களோட மிசைல் புரோகிராம்ல இருந்து தூக்கி வீசப் போறேன்னாய்ங்க. என்னடா லிஸ்ட்ல இல்லாத புதுசா ஏத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டா, நான் ட்ரம்ப் 8 யுத்தத்த நிறுத்தின ஐயாச்சாமி, எல்லாத்தையும் ஏத்துவேன் அப்படின்னாரு. ஐய! கேட்டது குத்தமா, இன்னும் ஒரு 8 பாயிண்ட்ட சேர்க்க போறான்யா அந்த ஆளு அப்படின்னு சொல்லும்போது, டக்குன்னு ப்ராக்ஸிகளையும் வேரோட அறுத்தரணும் அப்படின்னு சொன்னாரு. அதோட நிறுத்திக்கிட்டாரு. ஏன் இதுக்கு மேல இன்னும் 4 சொல்லு, எல்லாத்தையும் சேர்த்து முடியாதுன்னு நாங்க சொல்லிர்றோம் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரே பதிலா முடிச்சுட்டாய்ங்க. அப்ப ட்ரம்ப் சொன்னத பூரா சாதிச்சிருக்கணும். சாதிச்சா மட்டும் தான் இது வெற்றியாகும். ஆனா அப்படி ஒண்ணுமே நடக்கல. ஆனா ட்ரம்ப் வெற்றின்னு அறிவிச்சுட்டாரு. சரி ரைட்டு போயா! வெற்றி எப்படி இருந்தாலும் பொய் சொல்லப் போற. வெற்றி அறிவிச்சிட்டியே, யுத்தத்த முடிச்சுக்கலாமான்னா, அதுக்கும் மாட்டேங்கிறாரு. சரி அப்ப வெற்றி என்னதான் சொல்லி அறிவிச்சாரு ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு கேட்டோம்னா, ஈரான்ல இப்ப தலைமையே இல்லையாமா. அடுத்த தலைமையும் பெரிய அளவு தயார் இல்லையாமா. என்னப்பா பையன் பதவி ஏற்று ஜோரா யுத்தத்தையே நடத்தி போறாரு. உங்க ஆள் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா, எங்க ஆள் அப்படிதாங்க மாத்தி மாத்தி பேசுவாரு. நாங்களே கண்டுக்கிறது இல்ல. நீங்க ஏன் கண்டுக்கிறீங்கங்கிற மாரி, உள்ளூர்லயே இப்ப ட்ரம்ப வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து ஈரானோட கடற்படை, விமானப்படை, தரைப்படை வரை எல்லாத்தையுமே அமெரிக்கா வெளுத்து எறிஞ்சிருச்சு. அதனால அமெரிக்கா இந்த யுத்தத்துல வெற்றின்ட்டாரு. அப்புறம் ஏன்பா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல இன்னமும் டிராஃபிக் ஜாம் ஆக மாட்டேங்குது? ஊர்ல உள்ள அம்புட்டு பயலும் கேஸ் வருமா, க்ரூட் ஆயில் வருமான்னு கத்திக்கிட்டு இருக்கிற நிலைமைக்கு ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டா, அதுக்கும் அவர் பதில் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, வில்லங்கமான பதில். வில்லங்கங்கிறத தாண்டி அமெரிக்காவோட அந்த திமிரோட உச்சத்த காட்டுறாரு. பெரிய மனுஷன் காட்டி தான் செய்வாருங்கிற மாரி ஆயிப்போச்சு. காரணம் என்ன அப்புட்ன்னா, ஈரானோட யுத்தத்துக்காக பேரருக்கு கூட டாலர் குடுத்தா ஒண்ணும் தப்பு இல்லையாமா. அது சரி. அதுக்கு யாரோட நன்மைன்னு அவரு சேர்த்து சொல்றாரு. அமெரிக்காவோட நன்மை, உலகத்தோட நன்மை அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டாய்ங்க. இந்த மானே தேனே பொன்மானேன்னு காதல் கடிதமா இருக்கட்டும், இல்ல அஃபிஷியல் மெயில் ஆகட்டும், எல்லாத்துலயுமே போடுறது இயல்புதான். அந்த மாரி அமெரிக்காவோட மானே தேனே பொன்மானே, அவனுங்களுக்கு நல்லா இருக்கும். கூடவே உனக்கும் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிக்கிறது. இந்த உனக்குள்ள அம்புட்டையும் அடக்கம். ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, இன்னும் பேர் ஊர் கண்டுபிடிக்காதது இருந்தாலும் அடக்கம். நிலவு இருந்தா நிலவும் அடக்கம். ஆனா உண்மையில அப்படி ஒரு சப்ஜெக்ட்டே இருக்காது. இப்படி உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு. வெள்ளை மாளிகையில பெரிய அளவு பிரஸ் கிழிச்சு வீசினாலும் சரி, தலைவன் கூச்சப்படுறதே இல்ல. அவர் இஷ்டத்துக்கு இப்படி பேசிக்கிட்டு போம்போது, யுத்த களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். இப்ப புதுசா பக்ரைன் ஆகட்டும், சவுதி ஆகட்டும், துபாய் எல்லாமே மறுபடியும் ஈரானோட அட்டாக்குள்ள வந்திருக்கு. இது மிகப்பெரிய தலைவலி ஆயிப்போச்சு. இதுல 2 விஷயம் அமெரிக்காவுக்கு கூடுதல் தலைவலி. என்ன அப்டின்னா, பக்ரைன்ல இருந்து ஒரு மிசைல லான்ச் பண்ணி விட்டாய்ங்க. பக்ரைன் அரசாங்கமே சொல்லுது, "டேய் எங்க ஊர்ல இருந்து லான்ச் பண்ணாத. அப்படியே பண்ணாலும் தக்கூரி மாரி கண்டுபிடிக்கிற மாரி லான்ச் பண்ணியிருக்க. இப்ப திருப்பி அவன் பக்ரைன தான்டா அடிப்பான்." அப்படிங்கிற மாரி கதற ஆரம்பிக்கிறாய்ங்க. அதேபோல எங்க ஊர்ல லான்ச்ச பண்ணிறாதன்னு அடுத்தடுத்த ஆட்களும் சொல்றார்கள். இதுல UAEல இருக்கக்கூடிய பிசினஸ் மேன்கள விட்டு அந்த கவர்ன்மெண்ட் பேச வைக்குது. அங்க பொறுத்தவரை அரசாங்கம் வேற, பிசினஸ் மேன் வேறலாம் கிடையாது. மன்னர் குடும்பத்துல உள்ள ஆட்கள் தான் மிகப்பெரிய அங்க சாம்ராஜ்யத்த உருக்கவாக்கி வச்சிருப்பார்கள். அங்க இருந்து இப்ப பெரிய அளவு பேசும் பொருளாகுது. என்ன அப்டின்னா, எனக்கு தொடர்பு கொண்டாய்ங்க. மன்னர் குடும்பம் தானே. அதுலயும் குறிப்பா இந்த யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஈமோஜி மூஞ்சி கிரகாம் அந்த ஆள் தொடர்பு கொண்டார். அந்த ஆள் தொடர்பு கொண்டாலே விளங்காம போயிரும். அது அவங்க ஊருக்கே தெரியும். விளங்காம போயிருச்சு. காரணம் என்ன அப்புட்ன்னா, UAE போன்ற நாடுகள்லாம் நேரடியா களத்துல குதிக்கணும் அப்டின்னு இருக்காய்ங்க. எது அமெரிக்கா கூட நேரடியா குதிச்சு, இவர்களும் வீரர்கள் அனுப்பணும். பெரிய அளவு தாக்குதல தொடுக்கணும் அப்டின்னு சொல்லி இவங்க கிட்ட பேசியிருக்காரு. இவங்க கிட்ட பேசினது மட்டும் கிடையாது. அவங்க ஊர் டிவி சேனல்கள எல்லாம் கூப்ட்டு எல்லாரும் வர ஒத்துக்கிட்டாங்க. நிலைமையோட தீவிரத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. வரணுங்கிறது காலத்தின் கட்டாயம். வந்தே தீரணுங்கிறது அமெரிக்கா குடுத்த கட்டாயம் அப்படின்னு இஷ்டத்துக்கு வயலின் வாசிச்சு ஸ்டேட்மெண்ட்ட இன்டர்வியூல அள்ளி தெளிச்சிட்டாரு. அந்த ஆள் அங்க ஃபிளாஷ் ஆயிக்கிட்டு இருக்கும்போதே, UAEல இருக்கக்கூடிய எல்லாரும் ட்விட்ல போட ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க பாரு அந்த ஆள் ஃபோன் போட்டான். நான் ஃபோனே எடுக்கல.
அப்புறம் எங்கிட்டு நாங்கெல்லாம் யுத்தத்துல குதிக்கிறோம்னு அந்த ஆளுக்கு நாங்க சர்டிபிகேட்ட குடுத்தோம். நான் ஃபோனே எடுக்கலடா அப்படின்னு சொல்லி வரிசையா போட ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் கிடையாது. நாங்க ஃபோனும் எடுக்கல. அடுத்தவன் யுத்தத்துல பங்கேற்கணுங்கிற தலையெழுத்து எங்களுக்கு கிடையாது. எங்க பிள்ளைங்கள யுத்த களத்துக்கு அனுப்புற முடிவையும் நாங்க எடுக்க போறது கிடையாது. இது உங்களுக்குள்ள பிரச்சனை. இதுல ஏன் நாங்க தாக்கப்படுறோங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். புரிஞ்சுக்க அப்படின்ட்டாய்ங்க. இந்த நல்லா தெரியும், புரிஞ்சுக்கோங்கிறது இப்படியே அழுத்திக்கிட்டு இருந்தா, உன் யுத்தத்த நீ தனியா கடல்லே நின்னு நடத்திக்கடான்னு பேஸ காலி பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்றார்கள். அதெல்லாம் செய்வார்களான்னு தெரியாது. இருந்தாலும் மறைமுகமா அரசியல் ரீதியா ஒரு அடி குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க உள்ள நாடுகள். எது வளைகுடால உள்ள நாடுகள். குடுத்தா தான் தப்பிக்க முடியும். காரணம் இந்த யுத்தம் நாங்க முடிக்கிற மூடும் கிடையாது. உங்களுக்கும் முடிக்கிற மூடு இல்லாட்டி ஒரு பேரர் $200 தொடட்டும். இப்ப என்ன கெட்டுப் போச்சு அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருச்சு. அந்த மாரிலாம் போச்சுன்னா மார்க்கெட் என்னமா டிஸ்டர்ப் ஆகும். மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆகுறது ஒரு பக்கம். இப்போ ஒட்டுமொத்த எக்கனாமியுமே டிஸ்டர்ப் ஆகும். இவ்வளவு அக்கப்போர் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் ட்ரம்ப் இந்த மாரி வாசிச்சுட்டு இருக்காரு. இந்த சைடு பெரிய அளவு வச்சு செய்ய போறோம் உன்னைய அப்படின்ட்டார்கள். இதுக்கும் நடுவுல ட்ரம்ப் முடிவெடுக்கிறார். ஒருவேளை படைகள உள்ளுக்குள்ள அனுப்பிச்சோம்னா, ஏதாச்சும் கதைய முடிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. படைகள உள்ள அனுப்பிச்சாலாம் கதை முடியாது. காரணம் மிசைல்கள் மூலியமா வான்வழி தாக்குதல்லே ஈரான கண்ட்ரோல்ல கொண்டு வந்துரணும் அப்படிங்கிறது தான் இவர்களோட பிளானு. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சிங்கிற மாரி பிளான் ஏ அரசு தலைமைய தட்டி தூக்கணும். பெரிய அளவு டிஸ்டர்ப் ஆவாய்ங்க. அது ஊத்திக்கிச்சு. அலி கமேனிய தொட்டதுக்கு அப்புறமும் யுத்தம் பிச்சுக்கிட்டு எரியுது. அதுக்கடுத்து பெரிய அளவுல உள்ளூர்ல முக்கியமான தளங்கள அடிச்சு நொறுக்கிட்டோம் அப்புட்ன்னா, ஐஆர்ஜிசி பணிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தாய்ங்க. அது ஐஆர்ஜிசிய காலமாட்ட அவுத்து விட்ட மாரி நெலைம மாறிப்போச்சு. காரணம் என்னன்னா, ஐஆர்ஜிசி ஒவ்வொரு தளபதியும் முடிவெடுத்து செயல்பட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. கண்ட்ரோலே பண்ண முடியுதில்ல. இதெல்லாம் டார்கெட்டே கிடையாதுடா அப்படின்னு மேல நெனைக்கும்போது, இதான் என்னோட டார்கெட். காரணம் என் முன்னாடி நீ தான் இருக்கேன்னு அந்த களத்துல உள்ள தளபதி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இப்பேற்பட்ட ஒரு பெரும் சிக்கலுக்கு போயிருச்சு. எது பிளான் பியே. பிளான் சி தரைப்படை உள்ள போறதுக்காக இவர்கள் என்னைக்கும் அமெரிக்கா தனியா போமாட்டான். கூட 1 டசன் ஆட்கள் போணும். ஒரு பயலும் கூட வரமாட்டேன்ட்டாய்ங்க. அந்த வரமாட்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடி, நாடுகள் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அமெரிக்கா நம்பி இருந்தது என்ன அப்டின்னா, குர்திஷ் இன போராளிகள் தான். ஈராக் பகுதிகள்ல இருந்து தூக்கிட்டு வந்து உள்ள விட்டுருவோம். பின்னாடியே நம்மளும் போவோம் அப்படின்னு எதிர்பார்த்தார்கள். அந்த பயலுகளுக்கு ஒட்டுமொத்தமா ஈரான் ராணுவம் ஐஆர்ஜிசி டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சதும், புடிச்சதும் எல்லா ஆட்களையும் கூட்டிட்டு போறது. அதாவது நாடுகள கூட்டிட்டு போறது. எல்லாரும் வர சம்மதிச்சுட்டாங்க. தயாரா இருக்காங்க. நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கிரகாம்ப வச்சு வாசிச்சு பார்த்தாய்ங்க. பதிலுக்கு நீ வாசிக்கல, கிரகாம வச்சு வாசிச்சா, எங்க ஊர்ல ஆளே இல்ல பாரு. அவன் டம்மி பீஸ் யாரு? கிரகாமு டம்மி பீஸு. எங்க ஊர்ல ஒரிஜினல் பீஸே இருக்குன்னு வச்சு செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எப்பா நாங்க ஃபோனே எடுக்கல. அப்புறம் எங்கிட்டு ஆட்கள அனுப்புறத பத்தி பேசியிருப்போம் அப்படின்னு சொல்லி, அதையும் முடிச்சு விட்டாய்ங்க. பிளான் சியும் முடிஞ்சுச்சா? இப்ப ட்ரம்ப் கையில கார்டே இல்ல. உன் கையில கார்டே இல்ல. யுத்தத்த முடிச்சுக்க அப்படின்னு சொல்லி செனட்டும், காங்கிரஸும் குதிக்க ஆரம்பிக்குது. ஆனா ட்ரம்ப் முடிக்கிற மாரி எண்ணம் இதுவரைக்கும் அவருக்கு இல்ல. இனிமேல் வந்தா நம்ம இங்க வந்து விரிவா பார்ப்போம்.